3 நாடுகள் கடந்து செல்லும் 1500 கிலோமீட்டர் தூரம் உள்ள நெடுஞ்சாலை. இடையில பாத்தீங்கன்னா மலைகள், பாலைவனங்கள் வேற வந்து கொண்டே இருக்கும். இரைச்சல் இருந்து விலகி பாலைவனங்கள், மலைத்தொடர்கள், ஏரிகள், வெந்நீர் ஊற்றுகள் மற்றும் வரலாற்று சின்னங்கள் அனைத்தையும் ஒரே பயணத்தில் அனுபவிக்க இந்த 395 நெடுஞ்சாலை ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கும். 1930 மற்றும் 1940களில் அமெரிக்காவின் வாஷிங்டன் மாநிலத்தில் இருந்து கனடாவை இணைத்திருந்த நெடுஞ்சாலை தான் 395. பின்னர் தெற்கு நோக்கி நீடிக்கப்பட்டு ஓரேகான், நெவேடா, கலிபோர்னியா வழியாக சான் டியோகோ தாண்டி மெக்சிகோ வரை சென்றடைந்தது. அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய 3 நாடுகளை இணைத்ததால் இது 3 பிளாக் ஹைவே அல்லது 3 கொடிகள் நெடுஞ்சாலை என்ற செல்ல பெயரை பெற்றது. சுமார் 1500 மைல் நீளமுடைய இந்த பாதை வட அமெரிக்காவின் முக்கிய சாலை வழித்தடங்கள்ல ஒன்றாக விளங்குது. காலப்போக்கில் தெற்கு பகுதியின் பல பகுதிகள் புதிய விரைவு சாலைகளால் மாற்றப்பட்டதால தற்போது நெடுஞ்சாலை 395 தெற்கு தொடக்கமாக கலிபோர்னியாவின் எஸ்மெரியா நகரம் கருதப்படுகிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து சுமார் 78 மைல் வடக்கே அமைந்துள்ள இந்த நகரம் மொஜாவே பாலைவனத்தின் மைய பகுதியில் உள்ளது. பசிபிக் கடற்கரை நெடுஞ்சாலை உலக புகழ்பெற்றதாக இருந்தாலும் நெடுஞ்சாலை 395 தனக்கென ஒரு அமைதியான அழகை கொண்டுள்ளது. கூட்ட நெரிசல் இல்லாத இந்த பாதை இயற்கையுடன் ஒன்றிணைத்து பயணிக்க விரும்புபவர்களுக்கு மிகவும் ஏற்றதாக இது கருதப்படுது. எஸ்பெரியாவில் இருந்து சுமார் 400 மைல்கள் வடக்கே சென்றவுடன் நெடுஞ்சாலை 395 டோபாஸ் ஏரியை ஒட்டி நெவேடாவுக்குள் நுழைகிறது. கார்சன் சிட்டி மற்றும் ரேனோ நகரங்களை தாண்டி மீண்டும் கலிபோர்னியாவுக்குள்ள சென்று அங்கிருந்து ஓரேகான், வாஷிங்டன் வழியாக கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா வர தொடர்கிறது. மேலும் இதே போல உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க.